முல்லை பெரியாறு அணையை கட்டிய கர்னல் ஜான் பென்னிக்விக்கு 184வது பிறந்த நாளையொட்டி அவரது மணிமண்டபத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட மக்களின் குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு ஆதாரமாக இருக்கும் முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஆங்கிலேய பொறியாளர் கர்னல் ஜான் பென்னிக்விக். தை மாதம் 2ஆம் நாள் மாட்டுப் பொங்கல் அன்று வரும் இவரது பிறந்த நாளை பென்னிக்விக் பொங்கல் என தேனி மக்கள் கொண்டாடி வருகின்றனர். பென்னிக்விக்கு நன்றி செலுத்தும் விதமாக தேனி மாவட்டம் லோயர் கேம்ப் பகுதியில் அமைந்துள்ள கர்னல் ஜான் பென்னிக்விக் மணிமண்டபத்தில் உள்ள அவரது சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய விவசாயிகள் பொங்கல் வைத்து வழிபட்டனர். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். முன்னாடிலாம் இந்த புல்லும் புதருமா இருந்த இடம் இப்ப மிக சீரும் சிறப்புமா தூய்மைப்படுத்தி அரசு விழாவை அன்னைக்கு செய்யறதுனால எல்லாரும் மக்களுமே இன்னைக்கு வந்து மிகச்சிறப்பா அன்னைக்கு வந்து பென்னிக்விக் அவர்களுக்கு மரியாதை செலுத்திட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, நம்ம 152 அடி தான் கர்னல் ஜான் பென்னிக்விக் அவர்களுடைய கனவு. அந்த கனவை தமிழக முதல்வர் உடனடியாக 152 அடி நிலைநிறுத்துவதற்கான ஒரு முயற்சி எடுக்கணுங்கிறதா அனைத்து விவசாயிகளுக்குமான ஒரு கோரிக்கை. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் ஐ. பெரியசாமி முல்லை பெரியாறு அணையை 152 அடியாக உயர்த்துவதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடவடிக்கை எடுப்பார் என்று தெரிவித்தார். பேபி அணையை பலப்படுத்துவது குறித்தும் நடவடிக்கை எடுப்பார் என கூறினார். குறிப்பாக அதிகமாக தண்ணீர் கேட்கின்ற பொழுது ஒருவேளை எதிர்பாராமல் மழை பெய்துவிட்டால் எங்களுக்கு பாதிப்பு வரும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இருந்தாலும் இன்றைக்கு 140 அடி வரை நம்ம உயர்த்தியிருக்கோம். கண்டிப்பாக அந்த 152 அடி உயர்த்துவதற்கு நம்முடைய முதல்வர் நிச்சயம் நடவடிக்கை எடுப்பார். பென்னிக்விக் மணிமண்டபத்திற்கு வருகை தந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.